தேவா ப்ரொடக்ஷன்ஸ் ஏ ஜமால் சாஹிப் சார் வழங்கும் பழையனூர் சந்தனம் படக்கம்பெனி சார்பா ராஜேஸ்வரி விஜயகரன் தயாரிக்கிற வெற்றி வீரன் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும். நான் இயக்குற இந்த படத்தோட அறிமுகம் மற்றும் துவக்கம் பத்திரிகை சந்திப்பு இந்த நிகழ்வு தான் இருப்போம். முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் தொழில்நுட்பத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக படத்தோட துவக்கத்தை மானசி புத்தூரில் கட்டி துவங்கியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வீரன் மகாலிங்கம் தெரியும். வெண்ணிலா வீடு, அருமதிசை குறும் பார்வை, சூட்கேஸ் படம் எடுத்து திரைக்கு இருக்கு. பெரிய தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸில் சினிமாவில் ஏற்ற இறக்கங்களோடு இருந்துக்கிற சூழலில் எதுவுமே பெரிய படம் கிடையாது. எதுவுமே சின்ன படம். கண்டென்ட் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கண்டென்ட் சரியாக இருந்தால் அது எல்லாமே பெரிய படம், உலக படம். அந்த அந்த தொடர் முயற்சியில் 2-3 முறை நான் நல்லா விட்டுருக்கலாம். ஆனால் இந்த முறை கடந்த 2 ஆண்டு காலமாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த கதையை வடிவமைச்சு, நான் திரைக்கதை அமைச்சு, அதுக்கான தயாரிப்பாளர், அதுக்கான நடிகர்களை மிக சரியாக ஒருங்கிணைத்து நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களையும் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு யாரெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னு வந்து பிஜி முத்தியா சார், இசை தன்ராஜ் மாணிக்கம், இந்த கதையோட ஆணி வேரா இருக்கக்கூடிய மலைக்கல்லன் கதாபாத்திரத்துக்கு நிறைய நடிகர்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் படம் வட்டார வழக்கு படங்கள் நடிச்ச சந்தோஷ் சார் எனக்கு அறிமுகமானது. அப்போ அந்த கதையை சொன்னப்போ முதல்ல இந்த கதையை ரொம்ப ரசிச்சது சந்தோஷ் சார் தான். அவ்வளோ அழகான வாழ்வியலாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு 3 பரிணாமத்தில் 3 கால இடைவெளியில் நடக்கிற மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அற்புதமாக வந்துருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் ஒரு அழகிய ஆட்டோகிராஃப் இந்த வரிசையில் நிச்சயமாக மறக்க முடியாத தமிழ் சினிமாக்களில் ஒன்றாக இடம்பெறும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த செட்டப் எல்லாமே ஒரு நல்ல செட்டப்பாக இன்னைக்கு கூட வந்து இதில் அந்த மைய கருவா அவரோட மகனா கேசிபி மீன் சக்கரவர்த்தி கமிட் ஆனது. அதுக்கப்புறம் பாப்பா நான் பிரகாஷ் இவங்கெல்லாம் ஒரே ரூமில் பெரிய பயணம் வந்து அப்படி நம்மெல்லாம் இப்படி ஒரு சூழலுக்கு வருவோம் அப்படின்றத எதிர்பார்க்கல. சூரி நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். அந்த மாதிரி சூழலுக்கு அப்புறம் நீங்கள் படத்தில் அவங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சு வந்திருக்காங்க. முக்கியமான படங்கள்ல எல்லாத்துக்குமே பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த கதையில் அந்த திருமேனி கதாபாத்திரத்துக்கு சொன்னோன்னு நண்பர்கள் இது பாப்பா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்ல கதை அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஸ்டெப் ஒரு கதை நாயகியா காதல் பண்ணுற மாதிரியான காட்சிகளில் பாப்பா வரப்போகுது. இந்த கதை ரொம்ப யதார்த்தமாக என் மகளுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதோட தொடக்கம் தான் இன்னைக்கு உங்களை வந்து நிற்கிறோம். மற்றபடி மானசி பேசுங்க. படம் எப்பவுமே அங்கிளோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே எப்பவுமே வேணும். தேங்க்யூ சார். சென்ட்ரம் வணக்கம். வணக்கம், என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. வந்திருக்கும் பிஜி முத்தியா சார் கேமராமேன். அவர் இந்த மூவியில் கம்மிட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் படத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்கும், அமையும். 80s கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், இந்த படம் கண்டிப்பாக அவங்களோட சைல்ட்ஹுட் எங்கேயாவது ஒரு இடத்துல சிங்க் ஆகும். தேங்க்யூ. ஒரு கிராமத்தில் ஒரு புளிய மரம் தான் பிரதான, அதுவும் ஒரு கதாபாத்திரம் அப்படி முக்கியமாக வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு பிரபலமான ஒரு நாவல் சுந்தராஜன் எழுதுனது, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அது ஒரு சுவாரஸ்யம். அந்த கதையை நாங்கள் எடுக்கலை, அந்த கேப்ஷனை அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி கீழே போட்டிருக்கோம். அவங்கள்ட்ட கதையை சொல்லி தான் இப்படி ஒரு கதை எடுக்க போகணும்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பயன்படுத்திக்கிங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த இதையும் போட்டிருக்கோம். அது மாதிரி அது 3 பகுதியாக, அந்த மரம் பூக்குற நேரம் ஒரு கதை, காய்க்கிற நேரம் ஒரு கதை, கனியாகிற நேரம் ஒரு கதை. அந்த பூக்குற நேரம் ஒரு கதையில் வர்ற கதையில் அந்த எசலியா, உங்களுக்கு தெரியும் வில்லேஜ்லாம் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, திருமணம் ஆகிவிட்டா. அது மாதிரி எசலின்ற ஊர்லேருந்து திருமணமாகி வந்து இந்த ஊரில் அந்த பூக்குற நேரம் நடக்கிறதுல பிரதான பாத்திரம் நடிக்கிறவங்க திவ்யா. அவங்க உங்களுக்கு முன்னாடியே அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களோட இது இன்னும் வேற ஒரு டைமென்ஷன். அந்த கிராமத்தில் அந்த 86 காலகட்டத்தில் ஒரு கிராமமே ஒரு
ரசிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக நிச்சயமாக அவங்க இந்த படத்தில் முக்கிய பங்கு வகிப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. திருமதி ராஜேஸ்வரி மற்றும் வெற்றி வீரன் மகாலிங்கம் அவர்களுடைய தயாரிப்பில் பூ காய் கனி இந்த டைட்டில் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு குரல் தான் ஞாபகம் வந்தது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவம் தச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது வன் சொற்கள் ஏன் பேசணும், கனி இருக்கும் பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம படம் சம்பந்தமா பேசும்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில பூ காய் கனி எல்லாமே கடந்துதான் வரக்கூடிய யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமா இது கட்டாயமா இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு மரத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதை, ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே சம்பந்தப்பட்டதுதான வாழ்வியல் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொல்ல போறாரு. நீங்க பார்த்து உங்க எல்லாருக்குமே இந்த கதை நான் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க திரையில பார்க்கும்பொழுது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்பர். நன்றி. அனைத்து ஊடகத்துறையினருக்கும் வணக்கம். படம் இன்னைக்கு சார் சொன்னாரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு. படம் எல்லாமே படம் தான். வீட்டில் என்ன சின்ன உயிர் பெரிய உயிர், அந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக்குறது பத்திரிகை மற்றும் ப்ரெஸ் பீப்புள் நீங்களாம் உங்களுடைய விமர்சனத்தை படிச்சுட்டு தான் டிக்கெட் புக்கிங்கில் இருந்து ஈவன் ஓடிடியில் இருந்து பிஸ்னஸ் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது. அதுமாதிரி பெரிய படத்தில் சரியாக வரலைனாலும் நீங்கள் தான் அதை சுட்டி காட்டுறீங்க. ஸோ இந்த கதை தான் இதோட மெயின் ஹீரோ, இவர் தான் ஹீரோ. ரொம்ப கதை சொன்னோடனே நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம எத்தனை படம் பண்ணங்கிறத தாண்டி நம்ம படங்களில் எது பேர் வாங்குறதுங்கும் போது நிச்சயம் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு டூலட் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய ஒரு படம். அதனால சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே அவங்க மனைவி ஒத்துழைச்சது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாக்காரன் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா நிச்சயம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவிகள் சாதனை புரியறதுக்கு அவங்க தான் நிறைய சோதனை எதிர்கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் இந்த ப்ரொடக்ஷன் இன்னும் நிறைய நல்ல கதைகளோட படங்களோடு வரணும். அதே போல் மகள் மானசிலாம் அறிமுகமாகறாங்க, அவங்களும் நம்ம புது ஹீரோ அறிமுகமாகறாங்க. அதனால் புது யங் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்களா ஒரே ஒரு வார்த்தை, அது அவங்களுக்கு மிகப்பெரிய விருது வாங்குற மாதிரி, ஒரு நேஷனல் ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குற மாதிரி நிச்சயம் அந்த பேர் வாங்குவோம். அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரி கேரக்டர்ஸு நிச்சயம் நாங்கள் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல கதை தான் வியாபாரம் ஆகும். இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே நம்மளுடைய படங்கள் தான் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் இன்றைக்கி நமக்கு போட்டியாக கேரளா வந்துருச்சு. அதுக்கு காரணம் கதை. அதே மாதிரி இது ஒரு வாழ்வியல் கதை. கிராமத்து படங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இவர் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக பாரதியார் சொல்லும்போது ஒரு முதல் மரியாதை வரிசையில் இதுதான் ஒரு புதிய திருப்பத்தை பண்ணணும். அப்புறம் கேமராமேன் பிஜி முத்தியா சார் அவரோட பூப்படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த 2 பனைமரத்தை வச்சு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். அவரோட ஒளிப்பதிவில் நாங்கள்லாம் நடிக்கிறோங்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது நல்ல ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நிச்சயம் இதோட உங்களுடைய விமர்சனங்களில் எங்களுடைய வெற்றி இருக்கும். அதுக்கு ரொம்ப அருமையான கதை தான் இருக்குது, திரைக்கதை இருக்கும், ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும். அவர் சொன்ன சில வசனங்களுக்கு அர்த்தங்கள் கூட எனக்கு புரியல. அது கூட திரும்ப கேட்டேன் நான், இதுக்கு என்ன அர்த்தம், ஏன்னா அது மதுரையோட இது. அதனால் ரொம்ப வாழ்வியலான ஒரு படம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதே மாதிரி வெற்றிகரன் மகளிருக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வெற்றி வந்துருச்சு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. கிருஷ்ணமூர்த்தி சார் ஆர்ட் டைரக்டர் இந்திய லெவலில் நிறைய விருதுகளை, தேசிய விருதுகளையும் மத்வாச்சாரர் அறிமுகமாக்கி அவர் மிகப்பெரிய கலை இயக்குநர் துறையிலும் ஆடை வடிவமைப்பாளர் ஒரு பெரிய வெற்றியை பெற்றவர். அவர்கிட்ட சங்கமம் போன்ற படம், சங்கமம் 4-5 படங்கள் வேலை செஞ்சேன். அப்போ அந்த டைமில் அவர் ஒரு புளிய மரத்தின் கதை படத்தை படமாக்கணும், நான் டைரக்ட் பண்ண போகிறேன்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் கூடையெல்லாம் உட்காந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். அப்போது அந்த காலகட்டம் பிடிச்சதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு அப்புறம் டைரக்டர் ஆகிட்டு அப்படி போயிட்டோம். அப்புறம் அவர் மறைவுக்கு பின்னால் இப்போ இது மாதிரி ஒரு கதையை எடுத்து 86 பின்னணியில் ஒரு வில்லேஜில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இதுக்கு ஆர்ட் டைரக்டராக யாரை போடலாம் அப்படின்ட்டு நிறைய சஜஷன் வந்துகிட்டே இருந்திருப்பேன். இப்போ நான் எனக்கு அந்த விஷயமும் நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் ஐயாவை அவர் ஒரு நிறைய படைப்புகள் நீங்கள் உலகாரங்களில் பார்த்தீங்கன்னா கேப்பலவாக இருக்கட்டும், குப்ரிக்கா இருக்கட்டும், இவங்களோட படங்கள்லாம் பாதி படங்கள் நின்று போனப்போ அவங்க அஸ்டன்ஸ் எடுத்து அந்த படத்தை முடிச்சு வெளியிட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு கலை இயக்குனர் நம்ம வேலை செஞ்சோம். அந்த கலை இயக்குனர் நிறைய சாதனைகள் பண்ணிட்டு போயிருக்காரு.
இப்படியான ஒரு அழகான படத்துல அவர் பெயர் மீண்டும் இடம்பெறும் விதத்துல மறைந்த ஐயா பி கிருஷ்ணமூர்த்தி சார் கலை அமரர் பி கிருஷ்ணமூர்த்தி போட்டு அவர்கிட்ட வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு. இந்த 86 பின்னணியில எந்த அளவுக்கு பீரியாட்டிக்கலா ப்ராப்ஸ் பேக்ரவுண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கான ஆட்களை இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னீஷியன்ஸ் கூட வச்சு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா அவரோட ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்துல கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட திட்டம். ஒரு உதவியாகனா நிச்சயமா அவருக்கு அவங்க ஃபேமிலியில பேசும்போது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்க என்னை மறந்தே போயிட்டாங்க. அவங்க அம்மா பேசும்போது வெற்றியா என்ன வெற்றி அப்படின்னாங்க. ரொம்ப 20-24 வருஷம் கழிச்சு பேசுறோம் அப்படின்னும் போது அவங்க நினைவு பண்ணி மறுநாள் அவங்களே ஃபோன் பண்ணாங்க. டேய் நீ வெற்றியாடா எப்படிடா இருக்க அப்படின்னாங்க. அம்மா அப்படி இருக்கேம்மா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேம்மா. அன்னைக்கு ஐயா முயற்சி பண்ணார் அந்த கதையை எடுத்துருக்கு, அது முடியல, அது ஒரு சரியானது. பட் இன்னைக்கு அதே தழுவல வேற மாதிரியான ஒரு கதையை எடுத்திருக்கேன், அதை ஐயாவை டைரக்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அவருக்கு ஏன் இல்லையேடா, அவர் பேரை போட்டு அவர் ஒரு அஸ்டண்டா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பண்ண போறாங்க, நல்லபடியாக காப்பாற்ற ஐயா பேரா பண்ணாரு. அதனால இந்த போஸ்டர்ல அவர் பேர் அமரர் கிருஷ்ணமூர்த்தி இடம் எடுத்துருக்கு. நிச்சயமா அவருக்கு மரியாதை செலுத்தணும். சரியான பேக்ரவுண்டையும் அவர் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாரோ அதை நிச்சயமா இந்த படத்துல பேக்ரவுண்டா கொண்டு வருவோம். அதுக்கு இந்த நேரத்துல இந்த தகவல் தெரிவிக்கல நான் உதவியாளனா நான் சந்தோஷப்படுறேன். தன்ராஜ் மாணிக்கம் வெண்ணிலா வீடுல ஒரு சிறப்பான இசையை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சில அப்படியே தாமதங்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு கம்போசிங் உட்கார்ந்தோடனே ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரணமா ஒரு பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. அவரு பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெண்ணிலா வீட்டில் தான் வெற்றி சார் எனக்கு அறிமுகப்படுத்தின இசையமைப்பாளரா. ஸோ அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு விசிறி படத்தில் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக வந்து சார் இப்போ தான் நான் பயணிக்கிறேன். 2 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சாருக்கு நன்றி சொல்கிறேன். திருப்பி சார் என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நிச்சயம் இந்த படம் நிச்சயம் வெற்றி ஆகும். ஏன்னா கூட ஒரு கதைக்களம் நேட்டிவிட்டி, நம்ம அந்த நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு கரெக்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பருவங்கள்லாம். ஸோ நிச்சயம் வெற்றி பெறும் இறைவன் வேண்டிக்கிறேன். ராஜசேகருக்காக இந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வெற்றி சார் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் கவிக்காக கதை கேட்ட உடனே எனக்கு பயமாக பிடிச்சிருது. அந்த சாங்கும் கேட்டேன். அந்த ரெண்டும் வந்து ஒரு ரூட்டடாக நாள் கழிச்சு இப்படி ஒரு படத்தில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனேன். ஸோ எல்லாம் வந்துட்டு கேரக்டர்ஸ் வச்சு கதை சொல்லுவாங்க. ஒரு மரத்தை வச்சு கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நல்ல படமாக திரைத்துறை மக்களுக்கு உள்ளிருக்கும் ஊடக நண்பர் இனிய காலையில். இப்போ என்னுடைய முதல் பாடல் கையா பூங்கனால, அதுக்கப்புறம் இப்போ கண்ணு முடி காக்கா பண்ணார், அதுக்கப்புறம் தாய்க்கிழமையில் முதல் பாடல் காது தொட்டிக்கிட்டு ஆடுதடி தங்கட்டி அருமையாக ஒரு பாடல். அதுக்கப்புறம் இயக்குனர் அவர்கள் வந்து இந்த படத்தோட சூழல் சொன்னாங்க, ஒரு புளிய மரம் ஒரு பூ அப்படின்னு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா இன்னைக்கு நம்ம சரியான வேட்டை. இந்த மாதிரியான படங்கள்ல அழகான வார்த்தைகள், புது புது வார்த்தைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. இந்த படத்துக்கான பாடல்களை அந்த புளிய மரத்தின் பூவும் இலை சற்று நோகாத ஒரு இளம் தென்றலாக எல்லாருக்கும் வணக்கம். ஜேசா ப்ரொடக்ஷன் பெருமைகள் வழங்க வெண்ணிலா பழையனூர் சந்தர் மடக்கம்பி சார்பாக தயாரிக்க இருக்கும் பூக்காய்கறி படத்திற்கு டீசர் வெளியிட்டிருக்கோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ப்ரொடக்ஷனாக நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பத்திரிகை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்களே எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்லபடியாக திரையில் சேர்க்குற வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழல் வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஒரு பெரிய தடைகளை பயணங்களாக வந்துட்டு இந்த சூழலில்
நான் ஒன்று இந்த பத்திரிகை மூலமாக அவங்கள்ட்ட நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி விநாயகர் கூட்டிட்டு வந்தான், பாரதிராஜ் அஸ்டன்ட், அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு தரது. ஒரு வெற்றி பெற்ற ஒரு நண்பன் கூட இருந்து போவதா வந்து நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி படம் தான் பேசிப்போம், எப்பயும் போல அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானோன்னு அள்ளி கூட்டா மரியாதையை கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா? வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைக்கு கொடுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வரை நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுனதை நிப்பாட்டிக்கணும். சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பல சமரங்களை சூரி போட்டுருக்காரு, பெயிண்ட் அடிச்சாரு. ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுறத இனிமே அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்களோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருக்கோம். அந்த நண்பர்கள்ல ஒருத்தனை கூட கைது கூடாது இது வரைக்கும். ஒரே ஒரு ஆள் நிச்சயமா எல்லாம் ஆதாரப்பூர்வமா காத்துட்டு இருக்கேன். ஆமா, ஆதாரப்பூர்வமா காத்துட்டு இருக்கேன். அவரு எந்தெந்த இடத்துல செய்யாம தவிர்த்துட்டு போறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், 20 பேர் பக்கத்து ரூமா இருந்திருப்பான். அந்த 20 பேர்ல ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தனை செஞ்சிருப்பான். எத்தனையோ நண்பர்களை பாக்குறீங்க திரைத்துறையில வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்யறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவில்லை, அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்கணுமா? இன்னொரு யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தல? சக நடிகர்கள் கூட கொண்டு போய் வளர்த்து விடல. இந்த படம் மூலமா, இந்த பூக்காய்கறி மூலமா நிச்சயமா நான் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லை சூழலுக்கு வந்து தான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பத்தி பெருமையா பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழசம் மறக்கலை, அவரு எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்ல யாரை எதை என்ன செஞ்சிருக்க, யாருக்கு எந்த வகையில நீ முன்னாடி பற்றி விட்டுருக்க? இந்த கேள்வி நீங்க அவருக்கு சந்திக்கல, அவங்க கேட்பீங்கல்ல, கேட்பீங்கல்ல. அதனால இந்த நேரத்துல இனிமே எங்களுக்கு நண்பர்கள் உடனிருந்த நண்பர்களை பத்தி பழைய கதைகளை பேசுறத சூரி நிப்பாட்டு. ஜெயிச்ச கதைகளை அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினாரு, இந்த டைம்ல இந்த மீட்டிங்ல அதை பேசினாரு, நான் இந்த சோலா ஹோட்டல் போனேன் ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இப்போ உச்ச நடிகரா ஆயிட்டாரு. அப்ப இப்ப பேசுறது இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லா பேட்டிலும் வந்து எல்லா படத்து ப்ரொமோஷனுக்கும் வந்து அவர் பேசுறாரு. இப்ப எதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணீங்க? அவர் பழச மறக்காம இப்ப பேசுறது இல்லை, இந்த ஒரு வருஷமா பேசுறது இல்லை. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆகும் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதை இவ்வளவு தூரம் பேட்டியில பேசுற வரைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னாள் நிப்பாட்டியா? சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு. அவருக்கு ஒரு கதை பிடிக்கணும் இல்ல சார், அவர் கதை பிடிக்கணும். இப்ப நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் சான்ஸ் அவர்கிட்ட போய் நீங்க வந்து வாய்ப்பு கேட்கறீங்க, அவர் தரமாட்டான்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்றீங்களா? தரேன்னு சொல்லி கூட எனக்கு கூட்டிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாம தள்ளி போயிடுச்சு. அவராலே தான் நடக்க வர முடியாம சார். ஆமா, அவரு என்ன சொல்றது, விடுதலைக்கு முன்னால வர என் கதை பெருசா தெரிஞ்சது. ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே மாறும்போது அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டு ஆக்ஷன் குரூப்ல போய் அதை அப்படியே நிப்பாட்டி செஞ்சு போயிட்டு போப்பா. நீ கொடுத்த பேட்டியில எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. கொடுத்த பேட்டியில வெற்றி வீரன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம். அந்த கதை வந்து ஹாட் ஸ்டார்ல ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றாரு. எங்க நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்க அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரி ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவரும் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளருக்கு ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம்
அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாஸ், விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா அந்த படமா இருக்குங்களா? இப்படியெல்லாம் இதெல்லாம் கொடுத்தே செய்யல. இப்ப நண்பரை பத்தி பேச வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க வாய்ப்பெல்லாம் தரது கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்க ரீச் கிடைக்கிறதுல அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ண முடியல. அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்துல இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்ப ஏதோ குறை இருக்கு, அப்படி தான் பாக்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நீங்க உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படியெல்லாம் இனிமே நண்பர்களை பத்தி பெருமைக்காக பேசுறதை தவிர்த்துடணும். உன்னோட லைஃப்ல ஜெயிச்ச பத்தி பேசிக்க, பலச விஷயங்களை எங்களை பத்தி பேசி, எங்களை 10 பேரை பத்தி பேசிக்கிட்டே பலச மறக்கலன்ற ஒரு நியாயப்படுத்துதல எப்பயுமே அதை ட்ரை பண்ணாங்க. இதோட நிப்பாட்டிக்க. நீங்க ஒரு ஜெயிச்ச, நீங்க வந்து 4 படம் எடுத்து டைரக்டர், நீங்க இன்னும் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு நடிகரை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது எந்த விதத்துல நியாயமா உங்களுக்கு தோணுது? அவர்தான். இருந்தாலும் சினிமாவில் ஒருத்தர் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரமா. அப்போ யாராவது ஒருத்தர் கை பிடிச்சி விடணும்ல. யாரும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒருத்தருக்கு வளர்ந்து வர்றீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்று போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை வைக்காது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்ப எல்லாம் சோறுக்கு கஷ்டப்பட்டு அலைகிறாங்க இல்ல, வாய்ப்புக்காக தானே. நடிகர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க, நடிகர் மேல இல்ல நண்பர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நிறைய இயக்குநர்களே வந்து கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநர்களுக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்கன்னு நீண்ட காலமா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரண சொல்லி தெரிஞ்சு யாராருக்கு சொல்லிவிடணும்னு ஒரு இருக்குல்ல. போற வழியில 100 பேரை பார்த்துட்டு போவீங்க, எல்லாரையும் அது எப்படி அவர் சூரிய யாராருக்கு சொல்லி விடணும்னு நினைப்பாரு? யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு? அவருக்கு சொல்லி விடணும். யாருக்கு? இங்க 11 வருஷம் அரைத்தோழர் இருக்கிற 30 பேர் இருக்கோம் சார். இத்தனை வருஷமா நீங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லாம இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க. நாங்க படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக வந்து இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரொமோஷன் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளா வந்து பேட் கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா எதுவும் பேசுறதே இல்லை சூரி. இப்ப இந்த மேட்டர் எடுத்து வந்து ஓபன் பண்றது என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சது. இன்னைக்கு வேற, இதுக்கு முன்னால நான் வேற ரூபத்துல பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்பந்தமா இது இந்த படத்தை அந்த 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேல பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேல எனக்கும் அவனுக்கும் நடுவில் 50 பேர் பேசியிருக்காங்க. 50 வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்துருத்தாங்க. அது ஏன் அந்த கதை தான் இன்னும் தயாரிப்பாளர் பண்றேன்றாங்கல்ல அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேர் பேசியிருக்காங்க. நண்பன்ல வந்து நல்ல நண்பன் கெட்ட நண்பன் கிடையாது. இப்ப சூரி வந்து நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? நண்பன். ஓகே, நல்லவனா கெட்டவனா அவனோட வாழ்க்கை இல்ல. ஏன்னா உங்க சைடுன்னு பார்த்தா அவர் கெட்டவர், அவர் சைடுன்னு பார்த்தா அவர் நல்லவர் தானே. கெட்டவர் கிடையாது. அதாவது வாய்ப்பு சார், ஒரு உதவி பண்ணா நம்ம கெட்டவங்க சார் நினைப்போம். வேற என்ன நினைப்போம்? இப்ப நம்ம ஒரு ஹெல்ப் கேக்குறோம், கையில காசு வச்சிருக்காரு, ஒரு 50,000 வச்சிருக்காரு, நான் ஒரு 30,000 கேக்குறேன், உங்க கையில 50,000 தெரியும், ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க. தேவைன்னு சொன்னா கெட்டவனா நல்லவனா? கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன் தான். அதான் கேக்குறேன். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம், இருக்குல வாய்ப்பு இருக்கு, பண்ண மாட்டாங்க. நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு கொடுப்பான் யாருக்காவது ஒருத்தருக்கு கை கொடுத்துருக்கலாம்ல, யாராவது கூட சட்ட நடிகை எவ்வளவு செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. அது அவர் போய்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்ப வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. நம்பர் இருக்கும், நீங்க போன் பண்ணி ஏன் பாத்து பண்ணுங்க. ஒண்ணு வந்து வாய்ப்பு கொடுக்காம விடு. ஏன் வந்து இப்ப தொடர்ச்சியா எங்களை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்ல. கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லல, போனை பிளாக் பண்ணிட்டா.
வடிவேல் மகன் இந்த மாதிரி ஒரு நாளா வந்து ஒரு ரூம்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரு சூரி கூட அவரை மட்டும் ஒரு படத்திலே நடிக்க வைக்காது இது வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவருக்கு வருத்தம் இருக்கும். இல்ல அது அவர் வாயில சொன்னா நல்லா இருக்கும். இல்ல நான் சொல்றேன். வடிவேல் மேல இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. கூட உள்ளவங்க இந்த மாதிரி வளர்த்து விடாங்க. இதே குற்றச்சாட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நிறைய பேர். கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. இப்ப அதே குற்றச்சாட்டு தான் இப்ப சூரி மேல வடிவேல் நீங்க எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு? எவ்வளவு பேர் கூட நடிச்சவங்கள? அவர் போனா 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க. 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சிருக்காரா சொல்லி இதுவரை? இல்ல அதாவது சினிமாக்கு கஷ்டப்படுற காலங்கள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்பெல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாடு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சி அடுத்த கட்டம் போறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமயத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராக ரிலீஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி நண்பர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா. அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூட அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் போட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணிக்கல. இன்னைக்கு விஜய் சேதுபதி எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வளர்ந்தாரு. நீயும் நானெல்லாம் ஒரே ரூம் பண்ணா இருந்தவங்களா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதுதான் ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட ஏதாவது உங்க பொண்ணு ஒரு கதை எழுதுறாங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் உங்க படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஏன் கதை கேட்டாங்க. அவங்க கோயில் வச்சுட்டு பார்த்தா பிரச்சனை கிடையாது, நாய் கேட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாவே டிஸ்கஷனுக்கு டைரக்ஷனே அவங்கதான். அவங்கள வச்சுதான் நான் ஒரு கதையே முதல்ல பிள்ளையா சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களோட மொத்தம் கொண்டு சொல்லவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க, இது எப்படி இருக்கு, ஓகேவா, நல்லா இருப்பாங்கிறப்ப எனக்கு நெல்வி சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு வந்து முடிச்ச உடனே என் பொண்ணு தான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வந்து பேசி கொடுத்தாங்களே, அதெல்லாமே அவன் தான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதுதான் நாங்கெல்லாம் ஒரே ரூம் பண்ணா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நிறைய பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர் சொல்றது நிறைய வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்போ நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவ்வளோ அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவாக பருத்தி வீரன் இருந்ததோ அந்த சேனலில் வந்து வெற்றி வீரன் கதையை சொல்கிறப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமாக இருக்கும். எத்தனையோ பெரிய ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்கு. அந்த வரிசையில் சத்தியமாக அந்த படம் இருக்கு. என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரம் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த ஜேனர் இதுக்கு ஒரு பெரிய அவார்டு உண்டான படமா இருக்கு. இப்ப சமயத்துல விஜய் சார் ஒரு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும். நம்ம நாட்டு சிஎம் ராஜ்மோகன் சார் வந்து இடையில சந்திச்சோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. கடந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம். இந்த படம் நிச்சயமா நீங்க கொண்டு போய் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம்.
நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பல இடங்கள்ல. வெண்ணிலா வீடு படத்துக்கு சிறப்பான விமர்சனத்தை பெரிய செய்றீங்க. நாங்களும் வந்துருவோம். இந்த நேரத்துல சொல்றேன், நான் ஒரு சவாலா சொல்றேன், நாங்க வர முடியாது. இதே நீங்க இன்னைக்கு நீ வேல்யூவா இருக்கிற என்னைய நீ கொண்டு போய் இன்னைக்கு நீ வேல்யூவா இருக்கிற என்னைய கொண்டு போய் நிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, வேல்யூவா நான் பிள்ளைய கூட சேர்த்து ட்ரை பண்றேன். அன்னைக்கு நீ ரூம்குள்ள படுத்திருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவா படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. பல பேருக்கு தெரியாது. அந்த டைம்ல பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் சின்ன பையன். அவ்வளோ பெரிய வாய்ப்பு, அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என் வீட்டுக்கு வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருக்கு. அன்னைக்கு உன்னைய கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறேன். இவன் ரூம் சார், இவனுக்கு நான் கேரக்டர் கொடுத்துறேன். மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில் ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்னைக்கு உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாயன கேரக்டர் போட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன். நான் அன்னைக்கு சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடைச்சிருச்சு எனக்கு. நான் ஒரு இன்னொரு பெரிய நடிகரை போட்டுக்கலாம்ல, நான் ஏன் உன்னைய கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துறேன். அந்த கதை எழுதுன காலகட்டத்தில் வந்து கூட இருக்காங்க. இந்த கேரக்டர் இவன் பண்ணா நல்லா இருக்கும் சார். அப்போ கம்பெனிலேயே சொல்றாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. போட்டோ ஷூட் ஜெய் கூட இருக்க இந்த போட்டோ ஷூட்லாம் இருக்கும், வெளியில வந்துருக்கும் போட்டோ ஷூட். அவன் விசித்திரன் வெங்காயம் அப்படி நிற்கிற மாதிரி போட்டோ எடுத்துருவேன். அப்படியே அந்த போட்டோவும் சுப்பிரமணியம் ஒரு போட்டோ ஒரே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கல அன்னைக்கு. இன்னைக்கு நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்னைக்கு நம்ம யாருனே தெரியாத காலத்துல பெரிய படத்துல கொண்டு நம்ம உள்ள கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் பெரிய படம் நிற்கும் போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்திலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தளர்ந்துடும். இன்னைக்கு நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோட கதையை, என்னோட நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் கிடைச்சி சிறப்பான நடிகர்கள் ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பத்தில் உரை சொல்கிறோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நான் அன்னைக்கு பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பற்றி வெற்றி வீரன் ஒருத்தனை பற்றி பேசுறத தவிர்த்துடு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிட்டு போனேன். ஆனா ஊர்ல உள்ள சென்னையில உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றாங்க. அதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்க பெயிண்ட் அடிக்க போனோம். நான் தான் கூட்டிட்டு போனேன். விருகம்பாக்கத்துல ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம். அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிச்சோம். ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடிச்சோம். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்துல நீங்க 9 வருஷம் நானும் அவனும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்ச ஒரு வீடியோ எல்லாம் போறேன். இவன் மட்டும் பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பார்க்குறவங்க சிம்பத்தி சூரிய இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை வந்து விடுற? இனிமே பழைய கட்டுக்கதைகளை சொல்றத நிப்பாட்டிக்க, ஜெயிச்சதோட நிப்பாட்டிக்க. கட்டுக்கதைகள் எங்க பேர் வந்துருதுல அப்பப்ப அவர் சொல்ற கட்டுக்கதைகள் எங்க பேர் வந்துருது. வெற்றின்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு. அதை தவிர்த்து இல்லாமல. ஓகே சார். அடுத்ததான் முதல் பார்வை வெளியிட்டு உங்களுக்கு முன்னால நாங்க அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். விரைவில் படப்பிடிப்பு